பிரகதீஸ்வரர் கோயிலில் போயிட்டு உட்காந்து ஒருத்தன் நான்வெஜ்ஜு சாப்பிட்டான். அது இந்த மாதிரி அவனோ ஒருத்தன் மொபைல் எடுத்து போட்டான். அதே போல் யாரோ ஒரு அம்மா வந்து துளுக்கட்சியை வந்து உள்ளே போனாங்க, பருதா போட்டு உள்ளே போனாங்க கோயிலுக்குள்ளார, கபாலீஸ்வரர் கோயிலில். அது யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் மொபைல் இருந்தால் தானே இது எல்லாத்தையும் இன்றைக்கி வெளியில் கொண்டாந்து மக்களை வந்து இப்போ கேள்வி கேட்குறான். இப்போ மொபைல் இல்லைன்னா வேலை முடிஞ்சதா? ஸோ அது இன்றைக்கி அந்த அரசாங்கம் இன்றைக்கி இந்த வேலையே செஞ்சுருக்காங்க. அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கவர்மெண்ட் திருடனை பிடிக்காது, தப்பு செய்தவர்களை தட்டி கேட்காது, அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காது. யார் மேலே நடவடிக்கை எடுக்கும்? ஒன்றா யார் குற்றம்னு சொன்னீங்கன்னா அவன் மேலே நடவடிக்கை எடுக்கும். இல்லைன்னா அந்த குற்றம்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் எதையாவது கண்டுபிடிச்சானா அந்த ஆதாரமே இல்லாமல் செய்வதற்கு என்னவோ அதை செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒடிசாவில் ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது. அதாவது நின்று கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயினில் திடீரென்று தீப்பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அதற்கு காரணமான நபர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது திருநெல்வேலியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவன், அவன் தான் வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஒரு தீ வச்சான். ஆனால் சந்தோஷ் என்பவன் மதம் மாறியவன், துலுக்கனாக மதம் மாறியவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து அவர்கள் கண்டுபிடிச்சார்கள். ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் சொன்று கொண்டு வந்தாங்க. அப்போ அதற்கப்புறம் நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து இதே போல் கண்ணனூரில் இதே போல் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கொண்டிருந்த ட்ரெயின் இதே போல் தீப்பிடிச்சு எரிஞ்ச பொழுது அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, நம்ம பலகாலமாக நம்ம ஸ்ரீதேவியில் சொல்லி கொண்டிருந்த விஷயத்தை அன்னைக்கு என்னையே அங்கே சொன்னார்கள். ஏன்னா இந்த எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய விஷயமாக அந்த ஏதோ எல்லாமே பெட்ரோல் பாம் அப்படின்னு நம்ம பொதுவாக என்று சொல்லப்படுகிறது. அப்படி கிடையாது. சீக்கிரமாக தீப்பிடித்து எரிந்து போகக்கூடிய அளவுக்கு அதில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கலக்கப்படுகிறது என்பதை நாம் சொல்லி கொண்டிருந்தோம். அப்போ ஒரு மதத்தினுடைய கோவில் அங்கே இருக்குது, அங்கே போய் மக்கள் இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து இன்னொரு மதத்துக்காரன் போயிட்டு ஒரு நோட்டீஸை நீ கொண்டு போய் அங்கே கொடுக்குறேன்னு நீ என்ன சொல்லி கொடுக்க போகிற? அப்போ அது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? அப்போ இது வந்து தவறில்லைன்னு இன்றைக்கி கோர்ட்டு சொல்கிறது வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கு வந்து இது கிடையாது, செக்ஷன் கிடையாது, இந்த செக்ஷனில் அது வராது அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் இது ஏன் இங்கே வச்சு இந்த பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்க போனவரிடத்தில் ஹிந்து மதத்தை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார்களே. ஒருத்தர் ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கன்சியூமருடைய ரைட் என்ன வேணும் அப்படிங்கிறது அதுதானே. இங்கே கூட அந்த மாட்டுக்கறி பிரச்சனையெல்லாம் வரும்போது ஏன் தட்டில் என்ன உணவு இருக்க வேண்டும், என் உரிமை அப்படின்னு எல்லாம் பேசினாங்களே. அப்போ இந்த தீர்ப்பை நீங்கள் வரவேற்க தானே வேண்டும். அது சரின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இதுவும் சரி தானே. எனக்கு என்ன வேணுன்றதை நான் டிசைட் பண்ணுறேன். நான் வெஜிடேரியனாக இருக்கணுமா அல்லது நான் பியூர் வெஜிடேரியனாக இருக்கணுமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது யார்? ஆஸ் அ கன்சியூமர் நான் தானே அதை டிசைட் பண்ணணும். அதை தான் இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து இது வந்து இன்றைக்கி உத்தரப்பிரதேச அரசு, யோகி அரசு, அதனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இதை அமல்படுத்தவும் அவர்கள் செய்வார்கள். இது தமிழகத்தில் எல்லாம் நடைமுறைக்கு வருமா? கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஆட்சி அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். ஒரு ஃபார்ம் இப்போ கொடுக்குறாங்க, அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் இப்போ அதிலேயே அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதிலேயே எல்லா விவரமும் டிக்ளேர் பண்ணுறது வந்திருக்கு. சொத்து விவரங்கள், அவங்களுடைய வருமான விவரங்கள் எல்லாத்தையும் அதிலேயே டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஸோ இப்போ அதுலேயே எல்லா விஷயங்களும் டிக்ளேர் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் இப்போ வந்து ஒரு லிங்க் வந்து கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் இவங்க என்ன வருமானம் காமிச்சிருக்காங்களோ அதே வருமானம் இங்கே இருக்கணும் இல்லையா? அதை விட கூடுதலாகவோ குறைவாகவோ இங்கே காமிச்சிருந்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களை வந்து இந்த வேட்புமனுவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் வந்து வெளியிடாமல் இருக்கார்களோ அதை எதையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்க முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். கோவை பட்டீஸ்வரர் கோயிலில் பக்தர்களுக்கு இனி மொபைல் போன் எடுத்துச் செல்ல தடை, அராஜக போக்கில் HRNCA. தண்டவாளத்தில் இரும்பு கிளிப்புகள், பாலக்காடு ரயிலை கவிழ்க்க சதியா? கர்நாடகா ஜாம்கண்டி ராமதீர்த்த கோவிலில் அத்துமீறி இஸ்லாமிய மத பிரச்சாரம் செய்தவர்கள் மீது தொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிமன்றம். கன்வார் யாத்திரை பாதையில் உள்ள உணவகங்களுக்கு விதித்த QR கோட் உத்தரவில்
தலையிட முடியாது உச்ச நீதிமன்றம். இனி தேர்தல் வேட்பு மனுவை ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம், தேர்தல் கமிஷன் அறிவிப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். ஹெச்ஆர்என்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒரு மாதிரி நடைமுறைப்படுத்திருப்பாங்க. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு தீ விபத்து நடந்தது. தீ விபத்துக்கு முன்னாடி இந்த தூண்டெல்லாம் வயர்லாம் கட்டினது காரணம் சொல்லி மொபைலில் வீடியோ எடுத்திருந்தாங்க. மொபைலில் வீடியோ எடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தீ விபத்துக்குண்டான ஒரு காரணத்தை அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்கு என்னன்னா, மொபைல் எடுத்து வந்தால் உள்ள இருக்க விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் இனிமேல் மொபைலுக்கு தடை அப்படின்றாங்க. அப்போ எப்பெல்லாம் அவங்களுக்கு சிக்கல் வருது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொபைல் ஃபோன் தான் நீங்கள் படம் பிடிப்பீங்க கொண்டு வராமல் இது தடை பண்ணிட்டோம்னா இது ஒன்றும் இல்லை அப்படின்னு இது பண்ணாங்க. இதே மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேரூர் எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் அது இருக்கிட்ட பேரூர் கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயில், இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை உண்டு. ஆகம விதி பிரகாரம் ஒரு திரும்ப கோயில் நடை அடைச்சிட்டாங்கன்னா மீண்டும் திறக்கப்படுவதில்லைன்றது ஒரு ஒன்று இருக்கு. சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நடைமுறை மீறி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கோயில் நடை சாத்துற பிறகும் ஒரு நபருக்கு உள்ள அனுபவிச்சிருக்காங்க. இதை ஒரு பக்தர் வீடியோ எடுத்துட்டார். ஸோ மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்து அவர் இல்லாமல் அவர் கேள்வி கேட்டிருக்காரு, யாரோட அனுமதியில் நீ உள்ள வந்திருக்கேன் இது பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு காரணம் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெச்ஆர்என்சி மிகப்பெரிய ஒரு சிந்தனையில் ஆட்பட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இனிமேல் நீங்கள் இனிமேல் பேரூர் பட்டீஸ்வரம் கோயிலில் நாங்கள் மொபைல் ஃபோனுக்கு தடை விதிக்கிறோம். மொபைல் ஃபோன் கொண்டு வரவங்க எல்லாருமே அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொடுத்துட்டு போயிட்டு உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியினுடைய இதுல மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விதமான மாற்றம்னு வச்சுக்கலாமே. என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யாராவது திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, யார் திருடனை கண்டுபிடித்து கொடுத்தார்களோ அவங்கள உள்ள தள்ளிடு, திருடனை விட்டுரு அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜிக்கு இப்போ வந்திருக்காங்க. எனக்கு என்ன அந்த மெத்தடாலஜில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. பல துறைகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், யாராவது போய் ஏதாவது ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, புகார் கொடுத்தனத்துக்கு உள்ள போட்டுறது. அப்போ அடுத்த ஆள் புகார் கொடுக்கவே வரமாட்டான். இல்லை அப்படின்னா அவனை போய் மிரட்டிடு, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியலையா அவனை கொன்னுடு. அந்த லெவலில் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே புகார் கொடுக்க வருவதற்கு மக்கள் பயந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த நிலையில தான் இன்னைக்கு கோவில்லேயே இப்போ இனிமேல் மொபைல் எடுத்துட்டு போகாத. ஏன்டா எடுத்துட்டு போகக்கூடாது? இவ்வளோ நாளைக்கு அந்த பேரூர் கோயிலில் யார் மொபைல் எடுத்துட்டு போனாங்க என்ன, அதை பற்றி ஒரு கண்டிஷன் கிடையாது, அது பாட்டில் தான் இருந்தது. இன்னைக்கு நேத்திக்கு ஒரு ஆள் உள்ள வந்துட்டானே, அத்துமீறி ஒருத்தன் உள்ள நுழைஞ்சானே, அது ஆகம விதி மீறலாச்சு. அதுக்கு என்னடா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு எல்லா மக்களும் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கினோடனே உடனே அது எப்படிடா அந்த சம்பவம் வெளில வந்தது? அது மொபைல் எடுத்துட்டு போனான் ஒருத்தன், அப்போ மொபைல்ல அவன் படம் பிடிச்சிட்டான், ரைட்டு. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும், இனிமேல் மொபைலை தடை செஞ்சுட்டா உள்ள கோயிலுக்குள்ள என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு இந்த மாதிரி. ஏற்கனவே பழனி கோயில்ல இதே போலதான் கர்ப்பகிரகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க ஆகம விதியை மீறி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. அது இன்னைக்கு நம்ம அடிச்சுவிடு பாபு தான் உள்ள போனாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அப்ப வந்தது. அப்பயும் இதே போல ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டோ பிடிச்சி இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அதனால இப்ப யோசிச்சு பார்த்தவங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு பார்த்திருக்கும் போல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அப்ப இப்படி பெரிய கோவில்கள் எல்லாம் இவங்க ஏன் மொபைல் போன் தடை செய்கிறார்கள் அப்படின்னா இப்ப இதுதான் காரணம். ஏன்னா இப்போ மொபைல் ஃபோனை தடை செஞ்சுட்டா இப்போ யார் உள்ளே வராங்க, யார் போகிறாங்க, என்ன நடக்கு, எதை பற்றி யாரும் இப்போ சொல்ல மாட்டாங்க இல்லையா. நீ ஃப்ரீயாக இவங்களுடைய வேலைகள்லாம் இவங்க செய்யலாம். அப்படி தானே இருக்குது இன்றைக்கி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சரி, இப்போ பாருங்கள், தொடர்ச்சியாக இப்போ இந்த மாதிரி மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால கண்டுபிடிச்ச விஷயங்கள் எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிரகதீஸ்வரர் கோயிலில் போயிட்டு உட்காந்து ஒருத்தன் நான்வெஜ் சாப்பிட்டான். அது இந்த மாதிரி அவனோ ஒருத்தன் மொபைல் எடுத்து போட்டான். அதே போல் யாரோ ஒரு அம்மா துளுக்கட்சியை உள்ளே போனாங்க, பருதா போட்டு உள்ளே போனாங்க கோயிலுக்குள்ளார, கபாலீஸ்வரர் கோயிலில். அது யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் மொபைல் இருந்தால் தானே இது எல்லாத்தையும் இன்றைக்கி வெளியில் கொண்டாந்து மக்களை இப்போ கேள்வி கேட்குறான். இப்போ மொபைல் இல்லைன்னா வேலை முடிஞ்சதா? ஸோ அது இன்றைக்கி அந்த அரசாங்கம் இன்றைக்கி இந்த வேலையே செஞ்சுருக்காங்க. அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கவர்மெண்ட் திருடனை பிடிக்காது, தப்பு செய்தவர்களை தட்டி கேட்காது, அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காது. யார் மேல் நடவடிக்கை எடுக்கும்? ஒன்னா யார் குற்றம்னு சொன்னீங்கன்னா அவன் மேல் நடவடிக்கை எடுக்கும். இல்லைன்னா அந்த குற்றம்னு சொல்றதுக்கு ஆதாரம் எதையாவது கண்டுபிடிச்சானா அந்த ஆதாரமே இல்லாமல் செய்வதற்கு என்னவோ அதை செய்வார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுல உள்ள விட்டது யாரு? இது வரைக்கும் அதுக்கான பதில் வரல. ஏன்னா யாரோ ஒரு ஆள்
சொல்லிதான் சிவாச்சாரியர்கள் உள்ள விட்டிருக்க முடியும். இல்லைன்னா பொதுவாக அதை வந்து பொதுமக்களுக்கு சாதாரணமாக அவர்கள் செய்ய போவது இல்லை. அப்போ யார் சிவாச்சாரியர்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தது? சாதாரணமாக இப்போ நான் போய் கோயிலுக்கு மூடின பிறகு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன உள்ள விடுவாங்களா? இல்லை உங்களை உள்ள விடுவாங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. கோயில் நரசா தேய்ச்சி போப்போன்னு துரத்தி விடுவீங்கல்ல. இல்லை, இது தொடர்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு சிவாச்சாரியரும் ஒரு எலக்ட்ரீஷியனையும் வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணதாக வந்து ஒரு செய்தித்தாள் வந்துருந்தது. அப்படி சொல்றாங்க. ஆனா யார் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க? அவருக்கு இந்த சிவாச்சாரியார் மேல இன்னைக்கு ஏதோ ஒரு சிவாச்சாரியரை சஸ்பெண்ட் பண்ண, இப்ப அவரை பலிகடாக்கிட்டீங்க. அந்த சிவாச்சாரியாருக்கு சொன்னது யார்? யார் சொல்லி அவர் திறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, அப்ப அங்க ஒரு ஈவோ இருப்பாங்கல்ல, அந்த கோவிலுக்கு ஈவோ. அப்ப அந்த ஈவோ வந்து இதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் அங்க இருக்காங்க, நாங்க இதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் இருக்கிறோம், இவங்க தான் அடிக்கடி சொல்லிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த ஈவோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் அந்த ஈவோ விசாரிக்கல? இது வரைக்கும் யாரையும் கூப்பிட்டு ஏன் இதை விசாரிக்கல? அப்போ ஒரு விஷயம் இப்போ நல்லா தெரியுது. மொபைல் ஃபோன் வந்து இப்போ கோவில்களுக்குள் எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு பல கோவில்களில் இன்னைக்கு சொல்றது என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்கிறார்களா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், மொபைல் ஃபோன் உள்ள எடுத்துட்டு போனா அது அங்கே உள்ள போயிட்டு மொபைல் அடிக்கும், எல்லாரும் சைலன்ஸ்ல போட்டிருப்பாங்களான்னு தெரியாது, தேவையற்ற ஒரு நியூசன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு இடத்துல அமைதியாக பக்தி செலுத்த வேண்டிய இடத்துல இது தேவையற்றது அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல மொபைலை தடை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது வரவேற்கக்கூடியது. ஆனா நாங்க எப்ப தடை விதிக்கிறது? ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்துக்கு வந்து காரணமானது எது? மொபைல். அப்ப அந்த மொபைல் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய தடையாக இது நம்ம பார்க்கிறோம். இன்னும் இப்ப திருப்பதி போன்ற பெரிய பெரிய கோவில்கள்ல வந்து மொபைல் போனை தடை செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னா பாதுகாப்பு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதுவும் சரிதான், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ISIS போன்ற கொரசான் அவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி கோவில்களில் குண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மொபைல் ஃபோன்கள், இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை தவிர இந்த மாதிரியாக இந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து புதுமையாக ஒரு புகுத்தி இருக்கிறது திராவிட மாடல். ஏன்னா இது திராவிட மாடல் இல்லையா? அதில் இந்த ஒரு புதுமையை இன்னைக்கு அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதுக்கு பார்க்க தோன்றுகிறது. மொத்தத்தில் இந்த அரசாங்கம் வந்து எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து நான் தான் என்னது இதுன்னா ஆன்மீக ஆட்சி அது எப்படின்னு சொல்றீங்களா? இப்போ இந்த கோவிலில் வந்து ஆகம விதிமீறல் நடந்திருக்கிறது, இந்த ஆன்மீக ஆட்சி இப்போ அதை போய் கேட்காதா? இப்போ போய் கேட்கணுமா வேண்டாமா இந்த ஆன்மீக ஆட்சி? இப்போ இதே வேற ஒரு இடத்துல இது நடந்திருந்தா இப்போ நீங்கள் அதை சும்மா இருப்பீங்களா? உடனே இப்போ அறிவாலயத்துக்குள்ளே யார் வேணா எந்த மணிக்கு வேணா உள்ளே போக முடியுமா? கதவு பூட்டிருக்கு, கதவை உடச்சி உள்ளே போயிட்டான் அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களா? அப்போ அதுக்கு இதே போல் வந்து செல்ஃபோன் கட் பண்ணி தடை செய்து வச்சுருவீங்களா? அதனால் இதையெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இன்னைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து இந்த ஹிந்துக்கள், அதாவது இப்போ கோவில் மேலே மக்களுக்கு வந்து ஒரு பற்று, அந்த சமய சடங்குகள் மேலே இருக்கக்கூடிய பற்றுனால தான் இன்னைக்கு வந்து கோவில்கள் வந்து உயிரோட்டம் உள்ளவைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த கோவிலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை வந்து எப்போ நம்ம பிரேக் பண்ணுறோமோ அப்போ மக்கள் வந்து அந்த கோவில்களை வந்து போவதை வந்து நிறுத்தி விடுவார்கள். அந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இதை நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம்தான். அப்போ கோவில் எல்லாம் வந்து அபாண்டடாக அப்படியே இருக்கும். அப்போ அந்த கோவில் சொத்துக்களை எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொத்துக்களை எல்லாம் ஆட்டை போட்டு கொண்டு தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். காணாமல் போன கோவில்கள், காணாமல் போன சிலைகள், காணாமல் போன நகைகள், லிஸ்ட்டுகள் பெருசாகத்தான் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு மக்களுக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய பந்தமும் மறுக்கப்பட்டு விட்டால் கோவிலை களவாடுறது இன்னும் ஈஸி. அதே நேரத்தில் மக்கள்லாம் வந்து எந்த ஒரு சமயப்பற்றோ எந்த ஒரு ஆன்மீகத்தினுடைய அடிப்படையோ இல்லாமல் ஒரு அலூஃபாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கன்வர்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ இந்துக்களை இன அழிப்பு செய்வதற்கு, இந்துக்களுடைய சடங்குகளை அழிப்பதற்கு இன்னைக்கு திட்டமிட்டு இவர்கள் வந்து இதை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த ஆகம விதிமீறலை பார்க்கிறேன். இந்த மாதிரியான விதிமீறல்கள் வெளிவரவிடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த செல்போனையும் தடை செய்திருக்கிறார்கள். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வந்து தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சமீப காலமாக வந்து ஒரு 6 மாதங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு ரயில் சம்பவங்களுக்கு உண்டான சதி வேலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. உதாரணம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் கொடுக்கப்பட்டது. இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து சேலம் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் வந்து தண்டவாளத்தில் வந்து விரிசல் ஏற்படுத்துறது வந்து அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதுக்கு பக்கத்தில் கூட அப்போ பாலக்காடு இப்போ
ஸோ அந்த பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தண்டவாளத்தில் வந்து வந்து கம்பிகள் இருக்கிற மாதிரி சந்தேகப்பட்டேன்னு இருக்காரு. அந்த ஷோரனூர் பாலக்காடு அந்த வழித்தடம், அந்த வழித்தடத்தில் வந்து டெய்லி வந்து எர்ணாகுளம் பாலக்காடு பேசஞ்சர் ரயில் போயிட்டு இருக்கு. இந்த எர்ணாகுளம் பாலக்காடு பேசஞ்சர் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அந்த தண்டவாளத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கோ பைலட் வந்து இப்போ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இது தொடர்பாக வந்து சந்தேகத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய RPF ரயில்வே பாதுகாப்பு படையிட்ட சொல்லியிருக்காரு. ரயில்வே பாதுகாப்பு படை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 ஹூக்ஸ் தண்டவாளம் வந்து கீழே கனெக்ட் ஆகக்கூடிய அந்த 5 ஹூக்ஸும் கலட்டி தண்டவாளத்தின் மேலே வைக்கப்பட்டது அந்த ரயில்வே பாதுகாப்பு பார்த்துருக்காங்க, சோதனை அடிப்பில் பார்த்துருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி? ரயில் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய சதிகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீ டிவியில் இது குறித்த வார்னிங்கை நம்ம வந்து தெரிவித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு அகைன் அதே போல ஒரு பாலக்காடு அந்த சோரனூர் வழிபாதையில மீண்டும் ஒரு இதே போன்ற ஒரு சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் கூட இதற்கு ஒரு கரெக்டான ஒரு நபர்களை கைது செய்திருக்கிறார்களா எந்த ஒரு இதுலையாது அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு தமிழ்நாடுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம இங்க சொல்லலாம். அந்த சொல்றது கூட இந்த நம்ம செய்திகள் சிந்தனைகள் அந்த நேரம் கூட இருக்காது. ஆனா நிச்சயமாக ஸ்ரீ டிவியில இதை வந்து ஒரு தொகுப்பாக வெளியிட வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. நிச்சயம் அதை வெளியிடவும் செய்யலாம். சமீபத்துல தண்டையார்பேட்டையில ஒரு விபத்து நடந்தது. ஒரு சரக்கு ரயில் கவுந்து விழுந்து விபத்து நடந்தது. அதையும் நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கல்லை கொண்டு வைக்கிறது, தண்டவாளத்துல விரிசலை ஏற்படுத்துவது, அதற்கப்புறம் வந்து அது டீரெயில் ஆகிற மாதிரியாக பண்ணுவது, ஏதாவது ஒரு அதாவது விபத்து ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் ராடை கொண்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரி பல முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரியான முயற்சிகள்ல வரும்பொழுது ஒரே ஒரு இடத்துல வந்து இப்ப அந்த சரக்கு ரயில் கவர்ந்த விபத்து வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு விபத்தாக வந்தது. நல்ல வேளை பெரிய அளவில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லாமல் இந்த விபத்துக்கள் முடிந்தது. ஒவ்வொரு இந்த மாதிரியான ரயில் இன்சிடென்ட்லையும் கூட அந்த ரயில்வே டிரைவர்கள் வந்து ட்ரெயினை ஓட்டுற டிரைவர்களுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் மட்டும்தான் இந்த விபத்துக்கள் எல்லாமே தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தமிழகத்தில் மட்டுமல்ல, அல்லது கேரளாவாக இருக்கலாம், இதை தாண்டி இன்று இந்தியா முழுவதுமே இந்த சம்பவங்கள் எல்லா பகுதிகளிலுமே நடந்து வருகிறது. இப்ப அந்த கும்பமேளா யாத்திரை சமயத்துல கூட வேண்டுமென்றே வந்து அந்த ட்ரெயின்ல வந்து கல்லெறிந்ததை பார்க்கிறோம். அப்புறம் ஒரு ரயில்ல வந்து யாரோ ஒரு டீ கொடுக்கிற பையன் வந்து விபத்து ஏற்பட்டு விட்டது, ட்ரெயின் விபத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெயின்ல இருந்து சில பேர் வந்து குதிச்சு அவர் உயிரிழந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனா விபத்தை ஏற்படலை, ஆனா பெட்டி கவிழ்ந்து விட்டதுன்னு சொல்லி பயமுறுத்தி விழுந்ததை நம்ம பார்க்கிறோம், தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு பயத்தில் குதிச்சு இறந்து போன கதைகளை பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் எங்கே போனா அப்படின்னே தெரியல, அந்த டீ கிடைக்கிற பையன் அப்படிங்கிறக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட சதியா இல்லையா? ஏன் இன்னும் இந்த கோணத்தில் பார்த்து இவைகள் கண்டறியப்படவில்லை? இதை நம்ம முதல் கேள்வி. ஏன்னா இந்த எல்லாத்திற்கும் முன்னாடி, இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது ஒடிசால ஒரு ரயில் விபத்து ஏற்படுகிறது. அதாவது நின்று கொண்டிருக்கக்கூடிய ட்ரெயின்ல திடீரென்று தீப்பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப அதற்கு காரணமான நபர் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுது திருநெல்வேலியை சேர்ந்த சந்தோஷ் என்பவன், அவன் தான் வந்து அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு தீ வச்சான். ஆனா சந்தோஷ் என்பவன் மதம் மாறியவன், துலுக்கனாக மதம் மாறியவன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து அவர்கள் கண்டுபிடிச்சார்கள். ஒரு பயங்கரவாதி என்றெல்லாம் சொன்று கொண்டு வந்தாங்க. அப்ப அதற்கப்புறம் நீங்க பாருங்க, தொடர்ந்து இதே போல கண்ணனூர்ல இதே போல ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று கொண்டிருந்த ட்ரெயின் இதே போல தீப்பிடிச்சு எரிஞ்ச பொழுது அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, நம்ம பலகாலமாக நம்ம ஸ்ரீதேவியில சொல்லி கொண்டிருந்த விஷயத்தை அன்னைக்கு என்னையே அங்கு சொன்னார்கள். ஏன்னா இந்த எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய விஷயமாக அந்த ஏதோ எல்லாமே பெட்ரோல் பாம் அப்படின்னு நம்ம பொதுவாக என்று சொல்லப்படுகிறது. அப்படி கிடையாது. சீக்கிரமாக தீப்பிடித்து எரிந்து போகக்கூடிய அளவுக்கு அதில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கலக்கப்படுகிறது என்பதை நாம் சொல்லி கொண்டிருந்தோம். அதே மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு வெள்ளையான ஒரு திரவம் இந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு பாட்டிலில் பக்கத்தில் கிடந்தது அப்படிங்கக்கூடிய விஷயத்த அன்னைக்கு என்ஐஏ வந்து ஒரு கிளியர் பண்ணி சொன்னார்கள். அப்போ தொடர்ந்து வந்து இந்த ரயில்களை வந்து ஏதோ ஒரு விதத்துல விபத்துக்குள்ளாக்க வேண்டும் என்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று இது வந்து துலுக்க பயங்கரவாதமா இல்லை நக்சல் பயங்கரவாதமா, ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இரண்டும் இணைந்த பயங்கரவாதமா, இதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா
நக்சல்கள் பொதுவாக செய்யக்கூடிய வேலை என்னன்னா ரயிலை கவுத்துறது. ரயிலை கவுக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை தண்டவாளத்தில் கல்லை வைக்கிறது, இல்லைன்னா ராடை வைக்கிறது அப்படிங்கிறது தான். பழைய கேஸுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். ஏன்னா நக்சல் பயங்கரவாதமாக இருப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஆப்ரேஷன் காகரை வந்து வெகுவாக எதிர்த்து வருகிறார்கள் நக்சல்கள். அதற்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் என சொல்லப்படுவர்கள் இங்கே உள்ளுக்குள்ளே ஊடுருவி இருந்து அதுக்கு ஆதரவாக பேசுவதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆபரேஷன் காகரை எதிர்த்து திருமாவளவன் கூட வெகுவாக பேசி கொண்டிருக்கிறதையும் கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அந்த ஆங்கிள்லையும் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் எதற்காக வந்து ஏன் வந்து இன்னும் இதைகள் வந்து பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும்? இது அடிக்கடி இது வந்து ஏதோ வந்து இப்படி சரி ஏதோ ஒரு நடந்தது, ஏதோ ஒரு இது அப்படி என்று ஏன் இதை புறந்தள்ளிவிட்டு செல்ல முடியல? ஏன் இது அடிக்கடி நிகழணும்? இது எனக்கு தெரிஞ்சு மாசத்துல 1-2 இன்சிடென்ட்டோ இப்பெல்லாம் வர மாதிரி தான் தோணுது. ஏதாவது ஒரு ஊர்ல, தமிழ்நாடுன்னு இல்லை, கேரளான்னு இல்லை, ஏதாவது ஒரு ஊர்ல அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்ப தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. முதலாக எனக்கு அதாவது இது முதலா ஒடிசால நடந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்து கண்ணனூர்ல நடந்த அந்த சம்பவம், கண்ணனூருக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ஏற்கனவே ISIS மேகசின்ல அவங்க சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன, இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி சதி செய்து அந்த இடத்துல ஒரு வெடிகுண்டு விபத்தோ இல்லை ரயில் விபத்தோ அல்லது ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், இதுகளை வந்து அச்சுறுத்த வேண்டும் மக்களை அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரவாத செயலுக்கு திட்டமிட்டு அந்த புஸ்தகத்தில் வெளியிட்டு இருந்ததை பார்த்தோம். கோவில்களை தகர்க்க வேண்டும், ரயில் நிலையங்களை தகர்க்க வேண்டும், இது மாதிரியான சபடேஜஸ்களை பண்ணுவதற்கான குறிப்புகள் அதில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் அதையெல்லாம் அதிசை மேற்கோள் காட்டி இந்தியாவை படையெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் மேற்கோள் காட்டி இந்த விஷயங்கள் அதில் வந்திருந்ததையும் பார்க்குறோம். அதனால துலுக்க பயங்கரவாதமும் இதில் இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 2 பயங்கரவாதங்களும் சேர்ந்து செய்தால் எப்படிப்பட்ட விஷயமாக நடக்கும் என்று யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த ரயில் விபத்துக்கள் என்பதை நம்ம வந்து கடந்து செல்வதை அரசாங்கங்கள் நிறுத்திவிட்டு இது கூர்ந்து கவனித்து இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்ன மாதிரியான பேட்டர்ன் கையாளப்படுகிறது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இது நடந்துட்டு இருக்கு. ஒன்னா கிளிப்பு கழட்டுறது, இல்லைன்னா ராடு வைக்கிறது, கல் வைக்கிறது. அப்ப இது என்ன பேட்டர்ன், இதுல என்ன விஷயங்கள் இருக்கு, இது யார் செய்கிறார்கள்? இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் கூட தொடர்ச்சியா நடந்ததுக்கு இப்போ ஒரு ஆளை கைது செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு ஆளை சமீபத்தில் கைது செஞ்சாங்க. கைது செய்துட்டு அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் மனநிலை சரியில்லை, அது மட்டும் இல்லை அவர் வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்காம தான் போவாராம். அப்படி டிக்கெட் எடுக்காம போகும்போதெல்லாம் ஒரு தடவையும் வந்து அந்த டிடி வந்து இறக்கி விட்டுருவாராம். அப்படி அவர் இறக்கி விட்டுடுறாரு அப்படிங்கிறதுனால அவர் மேல அவருக்கு கோவமா, அதனால இந்த ரயிலை கவிழ்க்கிறதுக்கு இவர் சரி செய்தார். இந்த கதை ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா இப்படின்னு சொல்லி ஒருத்தரை இப்ப கைது செய்து அந்த வழக்கை அவங்க முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த மாதிரியாக இந்த மாதிரியான இந்த வழக்குகள் இந்த மாதிரி போகக்கூடிய போக்கு என்பது ஒரு பெரும் ஆபத்தை தான் நமக்கு காட்டுகிறது. அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் இதுல வந்து இன்னும் கவனத்தோடு செயல்படணும். இன்னும் சொல்ல போனா என்னையே இந்த மொத்த ரயில் சபர்டேஜஸ் உள்ளது எல்லாத்தையும் அவர்கள் வந்து எடுத்து பார்த்து இதை வந்து கண்காணித்து இதற்கு வந்து இதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன வழி என்பதையும் யோசிக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடக மாநிலம் ஜாம்கண்டி ராமதீர்த்த கோயில் இருக்கு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மதமாற்றம் நடைபெற்றதாக சொல்லி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த எஃப்ஐஆருக்கு வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த புகாருக்கு உண்டான மதமாற்றம் நடந்ததற்கான எந்த ஒரு நேரடி ஆதாரங்கள் இல்லை மற்றும் புகார் அளித்தவருக்கும் சம்பந்தமில்லாத 3ஆவது நபர் என்பதால் அவருக்கு அது இதை பற்றி முறையிட உரிமை இல்லை, வலுக்கட்டாயமாக இது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் சொல்லியிருக்காங்க. ஆனால் புகாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்து மதத்தை இழிவாக அவர்கள் பேசியிருக்கார்கள். அதே இது போல் வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி சில ஆசை வார்த்தைகள் கூறி மதமாக ட்ரை பண்ணியிருக்கார்கள். இந்த மாதிரி எல்லாமே அந்த புகாரில் சொல்லியிருக்காங்க. பட் இது பின்னாடி வந்து பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பின்னாடி இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன கேட்குறாங்கன்னா, கோவிலில் வந்து இனிமேல் வேற்று மதத்தினர் எப்படி வேணாலும் வரலாமா, வந்து பிறனால் அவர் மேலே எந்த ஒரு குற்றம் இது பண்ணலாமா? ரெண்டாவது, கோவில் ஒரு புனிதமான ஒரு இடம், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாற்று மதத்தினர் உள்ள புகுந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் பொதுமக்கள் எழுகிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? கோர்ட் அப்ப என்ன சொல்லுகிறது? கோவிலில் துலுக்கன் பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு இப்ப சொல்லுகிறதா கோர்ட்? சரி, நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப மசூதிக்கு பக்கத்துல போய் ஒருத்தங்க பண்ணி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனா இந்த கோர்ட் அதுக்கு சரின்னு சொல்லுமா?
அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்குமா எடுக்காதா? மத உணர்வை புண்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எடுக்குமா எடுக்காதா? எப்படி நீங்க ஒரு கோவில், அந்த கோவில் எதற்காக? இப்ப நீ இந்துக்கள் சென்று அந்த கோவிலில் வழிபடுவதற்காக அவர்களுக்கான ஒரு கோவில், ஒரு இருப்பிடம்னு இருக்கிற இடத்துல எதுக்காக துலுக்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணணும்? அந்த கேள்விக்கு கோர்ட் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலன்னு கேட்குறேன். என்ன எதனுக்காக போய் அங்க பிரச்சாரம் பண்ணணும்? அவசியம் என்ன? எந்த இன்டென்ஷன்ல போய் அவங்க அங்க பிரச்சாரம் பண்றாங்க? எஸ், ஒரு மதத்தை நீங்க ப்ரீச் பண்றதுக்கோ அல்லது ப்ரொபகேட் பண்றதுக்கோ ப்ரொபோஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குதான், இல்லை நீங்க யாரும் சொல்லல. ஆனால் அது எதுவரை அந்த உரிமை இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருதா வரலையா? அது உங்க மதத்துக்குள்ள பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ அதை விட்டுட்டு ஹிந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நீங்க அதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நம்ம டிவியில ஒரு விளம்பரம் வருது, ஏதோ ஒரு விளம்பரம் வச்சுக்கோங்க, கோல் கேட்டு என்ன ஏதாவது ஒரு விளம்பரம் வச்சுக்கோங்க. எதுக்காக அந்த விளம்பரம்? நீங்க அந்த பொருளை வாங்கணும், மற்ற பொருளை விட இந்த பொருள் உயர்ந்தது, அதனால இந்த பொருளை நீங்க வாங்குங்க அப்படின்னு விற்கிற வேலையை தானே நீங்க பாக்குறீங்க. அப்ப ஒரு மதத்தினுடைய கோவில் அங்க இருக்கு, அங்க போய் மக்கள் இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல போயிட்டு நான் இன்னொரு மதத்துக்காரன் போயிட்டு ஒரு நோட்டீஸை நீ கொண்டு போய் அங்க கொடுக்குறேன்னு நீ என்ன சொல்லி கொடுக்க போற? அப்ப அது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? அப்ப இது தவறு இல்லைன்னு இன்னைக்கு கோர்ட்டு சொல்றது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சரி இதுக்கு இது கிடையாது, செக்ஷன் கிடையாது, இந்த செக்ஷன்ல அது வராது அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. ஆனால் இது ஏன் இங்க வச்சு இந்த பிரச்சாரம் பண்றீங்கன்னு சொல்லி அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்க போனவரிடத்தில் ஹிந்து மதத்தை பத்தி இழிவாக பேசியிருக்கிறார்களே. அப்ப இந்த இந்து மதத்தை பத்தி இழிவாக, அதாவது ஒரு மதத்தை பத்தி இழிவாக பேசும் பொழுது ஒரு மலீஷியஸ் இன்டென்ஷன் இருக்கிறது அப்படின்னா, ரிலீஜனை டீமீன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு செக்ஷன் இருக்கே, அதுல எஃப்ஐஆர் போட முடியுமே, அதுக்குள்ள வராதா? இந்த கோர்ட்டுகள் எல்லாமே இப்ப ரொம்ப வித்தியாசமாகத்தான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நல்லா பாருங்க, என்ன இருந்ததோ அந்த புக்கில் அதை தான் சொன்னாங்க நுபுர் சர்மா. ஆனா நுபுர் சர்மா அப்படி சொன்னதே தவறு, அதனாலதான் இந்த நாட்டில் பயங்கரவாதமே பெரிய கலவரமே வந்துருச்சுங்கிற ரீதியில அப்ப என்ன பண்ணாரு, அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதுக்காக பேசினாங்க. ஆனா அதே நேரத்தில் ஹிந்து தெய்வங்களையும் கடவுள்களையும் டீமீன் பண்ணி பேசும் பொழுது, இழிவுபடுத்தி பேசும் பொழுது இந்த கோர்ட்டுகளுக்கு எல்லாம் அது காதே கேட்காது. அப்பெல்லாம் அமைதியா இருப்பாங்க. அப்பெல்லாம் கேட்டால் அது கருத்து சுதந்திரமா? எப்படி? இல்லாத ஒண்ணு இழிவாக நீங்க பேசும் பொழுது அது கருத்து சுதந்திரத்தில் வரும். ஆனால் இருக்கிற ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அது மத உணர்வை புண்படுத்துவதா? அப்ப இன்னைக்கு என்ன நல்லா ஒண்ணு புரியுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த இந்துக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல நீதிமன்றத்திடம் கூட சென்று நீங்க முறையிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இதே நோட்டீஸை கொண்டு போய் நான் இந்து மதத்தை பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மசூதி வளாகத்துல கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுத்தா ஒத்துப்பீங்களா? இல்ல இந்த கோர்ட் அப்ப பேசாம இருக்குமா? அப்ப இந்த கோர்ட் என்ன பேசும்? அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சரி இப்ப அதே நேரத்துல இன்னைக்கு இந்த கோர்ட் இப்படி சொல்லிட்டாங்க, ரைட்டு. இப்ப இந்த நோட்டீஸை இப்ப கோவிலுக்குள்ள வச்சு நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப அதுக்கு அந்த கடவுளை, இந்து கடவுளை இழிவுபடுத்தி அவன் பேசுறான் துலுக்கேன். அப்ப இந்த பக்கம் இருக்கிற ஹிந்து அமைதியாக நம்ம நியாயமாக சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் புகார் கொடுத்துட்டாங்க. இதே ஹிந்து நீ எப்படி இப்படி பேசுன அப்படின்னு சொல்லி அவனும் திரும்ப பேசி அந்த இடத்துல ஒரு சண்டை இல்ல அடிச்சோ அல்லது ஏதோ ஒரு நிலவரம் கைமீறி போச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப யாரை நீங்கள் கைது செய்வீர்கள்? யாரை அப்ப நீங்க குற்றவாளியாக்குவீங்க? அப்பயும் ஹிந்துவை தானே குற்றவாளியாக்கி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப இந்த மாதிரியாக ஒரு வன்முறையை தூண்டி செயல்படக்கூடிய அளவுக்கு செய்து அவர் குற்றவாளி கிடையாதா? இன்னைக்கு பிரச்சனை இப்படித்தானே வருது. ஏன் நீ வேண்டும் என்றே போய் அந்த இடத்துல நீ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்ன? அப்ப இந்த மதத்தை வேண்டும்னே நீ சீண்டணும், இந்துக்களை நீ அசிங்கப்படுத்தணும், அதை நீ மதம் மாற்றணுங்கிற நோக்கம் இல்லாம எப்படிங்க நீங்க எதுக்கு அங்க போய் நோட்டீஸ் கொடுக்கணும் கோயில்ல போயிட்டு? எனக்கு அது புரியல. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு புரியாதா அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு புரோட்டோகால், ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரெஸ் கோடு, இதெல்லாமே இருக்குல்ல. இப்போ பர்சனல் லிபர்ட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் நான் இப்போ அந்த கோட்டு, அந்த கருப்பு கோட்டு இதெல்லாம் எதுவுமே போடாம சாதாரணமா ஒருத்தன் ஆர்கியூ பண்ணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோர்ட் ஏத்துக்குமா? அதுக்குன்னு இருக்கக்கூடிய இதுல வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்ப அதே போல விஷயங்கள் தானே
எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால எதை வேணா நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கு கோர்ட் நிச்சயமாக என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்னு தெரியல. ஆனா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்துக்களுக்கு வந்து கோர்ட்டு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு செத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹிந்துக்குன்னு சொல்லிட்டு எப்படி மைனாரிட்டி கமிஷன் ஒன்று இருக்கோ அதே போல பெரும்பான்மையான மெஜாரிட்டி கமிஷன் என்று ஒன்று வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கங்கள் உங்களுடைய குரல்கள் நம்மளுடைய குரல்களை கேட்க போவதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க போறது கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றங்களோ இல்லது காவல்துறை சொல்லவே வேண்டாம், எப்படியோ அந்த ஆட்சி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட போகிறார்கள். நீதிமன்றங்களும் வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுப்பதனால நீதிமன்றங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நமக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதனால இன்னைக்கு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் 2ஆம் தர மக்களாக தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அனாதைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஹிந்து மெஜாரிட்டி கமிஷன் என்பது ஒன்று அமைய வேண்டும். அது ஒன்றுதான் இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த 2 மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சமீபத்தில் நடக்கக்கூடிய கன்வர் யாத்திரை. இந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் என்ன விஷயம்னா உணவுகள். நம்ம உணவு, ஏன்னா இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து சைவ உணவு மட்டுமே இந்த யாத்திரைகளை சாப்பிட்டு. பட் யாத்திரை நிறைய பேர் கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு சில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய கடையை வந்து திடீர்னு வந்து அவங்க வந்து சைவ உணவுன்னு சொல்லிட்டு பேரை மாற்றிக்கிறாங்க. பேரை மாற்றி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரும்போது, அப்படி இருக்கும்போது சில பக்தர்களுக்கு மனம் புண்படுகிறது அப்படின்றப்போ இது தொடர்பாக வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருது. நீதிமன்றம் சில விஷயங்களை வழிகாட்டல் நெறிமுறை பண்ணியிருக்கு. அந்த யாரெல்லாம் அந்த வந்து உணவகங்கள் உரிமை இருக்கோ அவங்களுடைய பதிவு சான்றிதழ் கட்டாயமாக அந்த உணவகத்தில் தொங்க விடணும். அதே டைமில் வந்து அந்த உணவு சைவ உணவகம் தானா இல்லை தற்காலிகமாக சைவமாக மாறி இருக்கா, இந்த பற்றி எல்லா விவரமும் நுகர்வோருக்கு தெரியப்படுத்தணும். அவர் யாரெல்லாம் சாப்பிட வராங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே நேரத்தில் உரிமையாளர் பற்றியக்கூடிய டீட்டெயில் எல்லாமே கியூஆர் கோடு, ஏன்னா இப்போ கியூஆர் கோடு நவீன டிஜிட்டல் இதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் எல்லா டேட்டா வரக்கூடிய விஷயம். ஸோ அந்த டேட்டா வர மாதிரிக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா கடையிலும் இந்த கியூஆர் கோடு போட்டு இது பண்ணணும். ஸோ சைவ உணவகம் எதுன்றது தெளிவாக மக்களுக்கு புரிய முடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பு, வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. இதை வந்து நம்ம இந்த கன்வர் யாத்திரையில என்ன சம்பவம் நடக்கிறதோ அதே போலதான் நம்ம சபரிமலை யாத்திரையிலையும் கூட நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா சபரிமலை யாத்திரையில போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது போற அந்த பாதையில இருக்கிறது ஏற்கனவே அது அசைவ உணவு கடையாக இருக்கும். சபரிமலை வரும் பொழுது உடனே அந்த அசைவ உணவு கடையை வந்து மாத்திட்டு அதை சைவ உணவகமாக மாத்திடுவாங்க அப்போதைக்கு. அதனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் பல சாப்பிடாம அந்த இதில் வந்து கேம்பில் இருக்கிற கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் குடித்து கொண்டு போவோம். இப்போ அந்த கஞ்சிக்கு கூட வேட்டு வச்சுட்டாங்க கேரளா அரசு, அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு சபரிமலை யாத்திரை மட்டும் இல்லாமல் கூட நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெண்டும் மிக்சடாக இருக்கும். என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை இது நான் உங்களுக்கு தனியாக தான் நாங்கள் சமைக்கிறோம், அது தனியாக சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகளும் இருக்குது. நம்ம அதையும் பார்க்குறோம். இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்குமே இந்த மாதிரி ஒரு அனுபவமே ஏற்பட்டிருக்கு. வெஜிடேரியன் கடைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க சாப்பிட உட்கார்ந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு நாங்கள் தனியாக சமைச்சு தரோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது. எனக்கு வந்து பியூர் வெஜிடேரியனா வேணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்து என்னோட ரைட். ஏன்னா ஒருத்தருடைய விஷயம் வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கன்சியூமருடைய ரைட் என்ன வேணும் அப்படிங்கிறது. அதுதானே இங்க கூட அந்த மாட்டுக்கறி பிரச்சனைலாம் வரும்போது ஏன் தட்டுல என்ன உணவு இருக்க வேண்டும், என் உரிமை அப்படின்னு எல்லாம் பேசினாங்களே. அப்ப இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்கத்தானே வேண்டும். அது சரின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதுவும் சரிதானே. எனக்கு என்ன வேணும்ன்றத நான் டிசைட் பண்றேன். நான் வெஜிடேரியனா இருக்கணுமா அல்லது நான் பியூர் வெஜிடேரியனா இருக்கணுமாங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது யாரு? அஸ் அ கன்சியூமர் நான் தானே அதை டிசைட் பண்ணும். அதை தான் இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்து இது வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு, யோகி அரசு, அதனால இந்த மாதிரியான ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இதை அமல்படுத்தவும் அவர்கள் செய்வார்கள். இது தமிழகத்துல எல்லாம் நடைமுறைக்கு வருமா? கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஆட்சி அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். ஆனா எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்க. இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போறோம். இன்னைக்கு அந்த கடைக்கு போனா அங்க சாமி போட்டோ எல்லாம் கூட இருக்கும். பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு சாமி பேரா கூட சில கடைகள்லாம் இருக்கு. இந்த கியூஆர் கோடுக்காக நான் அதை சொல்றேன். நம்ம ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து வேற ஒரு துலுக்க பேர் வரும், இல்ல ஒரு கிறிஸ்தவ பேர். இந்த மாதிரியான வரதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா?
அப்ப எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் எப்படிப்பட்ட கடையில வாங்கணும், என்ன மாதிரியான பண்டங்களை எங்க யாரிடம் வாங்குவதற்கு என்னோட உரிமை இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு அதை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. இதுன்னு சொல்ல போனா இது எல்லா இடத்துலையுமே அமல்படுத்தலாம் அப்படிங்கிறது கூட எல்லா இப்போ இருக்கக்கூடிய ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல இது கன்வர் யாத்திரைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இது அமல்படுத்துவதும் கூட ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது. அதற்கு இது அடிகோலினால் இன்னும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அடுத்ததா நம்ம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஏன் வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்துல நடந்த, அதுவும் குறிப்பாக இந்த கன்வர் யாத்திரால ஏன் இந்த அளவுக்கு நடக்குது? இப்ப நடந்துட்டு இந்த கன்வர் யாத்திராவில கூட சம்பந்தமே இல்லாம அவங்க பாட்டுக்கு அந்த புனித நீரை காவடியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு துலுக்கம் போய் ஒரு அந்த இதுல வந்து துப்பி வச்சாங்க. அதை பார்க்கணும். அப்ப எதுக்கு நீ அதை செய்யணும்? அப்ப உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? இது தேவையில்லாம ஒரு சிக்கலை நீ ஏற்படுத்தக்கூடிய வேலை நீ தானே செய்யற. அவன் மாட்டுக்கு போயிட்டு இருக்கிற ஹிந்துவை நீ அப்போ இந்த மாதிரியாக மக்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வருகிறது. நான் பியூர் வெஜிடேரியனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னை நீ வந்து என்ன பண்ண போற? அந்த சந்தேகம் மக்களுக்கு இயல்பாக எழுகிறதில்ல. அப்ப அதுக்கான ஒரு விஷயம், இது வியாபார நோக்கத்திற்கு அப்பாற்பட்டு இது தேவைப்படுகிறது இல்லவா? ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அந்த இஸ்கான் சென்டர், லண்டன்ல இருக்கக்கூடிய இஸ்கான் சென்டர், அந்த இஸ்கான் சென்டர்ல அவங்க பியூர் வெஜிடேரியன் சொல்ற இடத்துல நீ அங்க போய் வேணும்னே KFC சிக்கன் வச்சு நான் திங்கிறேன் அப்படின்னு நீ சொல்ற. நம்ம கோவில்கள்ல பாக்குறோம், வேணும்னே இங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து பிரியாணி வச்சு திங்கிறது, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இதையெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வரவேற்க. ஏன்னா கன்சியூமர் இஸ் அ கிங். எஸ், கண்டிப்பாக. இது வந்து உடனே இந்த மாதிரி விஷயம் வந்தோடனே எதிர்கட்சிகள்லாம் ஓஹோ இது வந்து இவங்க வந்து மத சார்போடு இவங்க நடந்துக்கிறாங்க, இது மத விஷயமாக இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்க பெரிய அளவில் இதுக்காக கூப்பாடு போயிட்டாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கோர்ட்டும் இதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கக்கூடியது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. இது எல்லா இடத்துலையும் அமல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்றும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்னொரு விஷயம் இதை பார்க்கணும். நான் ஹலால் பண்ணியிருந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ ஏன் ஹலால் பண்ணல, ஏன் ஜட்கா முறையை நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி போய் சண்டையை போட்டு அடிக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் நான் பியூர் வெஜிடேரியன் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு அது உரிமை தான், எனக்கு இது உரிமை இல்லையா? ஏன் இந்து தன்னுடைய உரிமையோடு இருக்கக்கூடாதா? அதனால இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. தேர்தல் கமிஷன் சில புரட்சிகரமான சில விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமா வந்து இந்த ஒரு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் வந்து மிகப்பெரிய தொந்தரவு. மக்களுக்கும் வந்து தேர்தல் வந்தாலே வந்து அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமா வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அவதின்னு சொல்லலாம் அந்த தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பெரும் படைகளை இது பண்ணி கூட்டு வந்து ஊர்வலமாக நடத்தி இது பண்ணுவார். அதனால் வந்து ஒரு பெரிய வந்து போக்குவரத்து ஸ்தம்பிப்பு, இதனால் வந்து பல நேருக்கு கால விரயம் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இவங்களும் நவீன டெக்னாலஜி மாடர்னிஸ்ட் அப்படின்னு சொல்லி வேட்புமனை இனி வந்து ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதனால் என்ன ஆகுதுன்னா அது வந்து இந்த ஊர்வலமாக போகிறது வந்து தடுக்கப்படும். இதனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கல் ஒரே 2 கட்சிகள் வந்து சேர்றது, இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கும், அதுவும் தவிர்க்கப்படும். அதே மாதிரி வெற்று கோஷங்கள், அலப்பறைகள், இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ரெண்டாவது எனக்கு இந்த நேரத்தில் அனுமதிக்கல, இந்த நேரத்தில் அனுமதிக்கலன்ற இந்த சில பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு பல்வேறு பிரச்சனைகளும் இந்த ஆன்லைன் மூலமாக தவிர்க்கப்படும் என்று நம்புகிறோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்களே இந்த வேட்புமனு தாக்கல் ஆன்லைனில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் ஆன்லைனில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை பொறுத்து இது ஒரு நல்ல முடிவாக நான் பார்க்குறேன் தேர்தல் கமிஷனுடைய. இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்து பல சீர்திருத்தங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் இது ஒரு முக்கியமான சீர்திருத்தமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இனி வந்து இதை வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட வரவேற்க வேண்டும் என்று தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எதிர்கட்சிகள் வந்து எங்களை கடத்திட்டு போயிட்டாங்க, நான் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தோம், இந்த ஆளை வந்து இது பண்ணிட்டு போயிட்டான், எதிர்கட்சிக்காரன் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டான், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருதுல்ல. 2004 பாஜகவில் கூட நீலகிரி தொகுதியில் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், நான் வந்து கடைசியில் வந்து என்னால் வந்து இது பண்ணுறதுக்கு வர முடியல, நான் கேண்டிடேட் ஆனால் என்னை வந்து வேட்புமனு தாக்க வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குளறுபடி நேர்ந்து அந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறது, அந்த நேரத்தில் இது பண்ணுறது, பணம் இதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒழித்து கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
அதே போல் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது, யார் எந்த டைமுக்கு வர்றது அப்படிங்கிறது, நாங்கள் தான் முதல்ல வருவோம், பெரிய கட்சி முன்னாடி வருது, 2வது கட்சி வருது, அப்புறம் பட்டாசு வெடிச்சு அதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க, மேலதாளம் அது இது, இந்த கூப்பாடுகள் இது எல்லாமே ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இதில் நம்ம இன்னும் விஷயங்கள் பார்க்குறோன்னா, இப்போ வந்து ஒரு ஃபார்ம் இப்போ கொடுக்குறாங்க, அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் இப்போ அதிலேயே அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதிலேயே எல்லா விவரமும் டிக்ளேர் பண்ணுறது வந்திருக்கு. சொத்து விவரங்கள், அவங்களுடைய வருமான விவரங்கள் எல்லாத்தையும் அதிலேயே டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. ஸோ இப்போ அதிலேயே எல்லா விஷயங்களும் டிக்ளேர் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முக்கும் இன்கம் டேக்ஸுக்கும் இப்போ வந்து ஒரு லிங்க் வந்து கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் இவங்க என்ன வருமானம் காமிச்சிருக்காங்களோ அதே வருமானம் இங்கே இருக்கணும் இல்லையா? அதை விட கூடுதலாகவோ குறைவாகவோ இங்கே காமிச்சிருந்தா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களை வந்து இந்த வேட்புமனுவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். என்னென்ன விஷயங்கள் வந்து வெளியிடாமல் இருக்கார்களோ அதை எதையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. அதே போல் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ராசஸ், அதாவது ஓட்டர் லிஸ்ட்டை வந்து இன்னைக்கு வெரிஃபை பண்ணி போடுற அந்த ப்ராசஸ், கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கும் மேலே உள்ள ஃபேக் ஓட்டர்ஸை இன்னைக்கு பீகாரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது நாடு முழுவதும் இதை வந்து இப்போ அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கிளீனிங் நடக்கும். இப்போ ஏன்னா எல்லாமே போலியில் இருக்குது. இப்போ போலி ஆதார், போலி ரேஷன் கார்டு அப்படிங்கக்கூடிய போலி ஓட்டர் எல்லாமே, அந்த ஐடி எல்லாமே இப்போ இந்த லெவலில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கிளீனிங் ப்ராசஸ், அதாவது இந்த ஃபேக் ஓட்டர் ஐடி, ஃபேக் ஆதார் ஐடி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உண்மையான ஓட்டர்ஸ் யாருங்கிறத ஃபுல்லாக கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த யார் உண்மையான ஓட்டர்ஸ் என்ரோல் ஆயிருக்காங்களோ அந்த ஓட்டர்ஸுடைய ஆதாரும் ஓட்டரும் இணைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் ப்ராசஸாக மாறிவிடும். இந்த மாதிரியான போலிகள் வந்து உள்ளே ஊடுருவ முடியாது. அதாவது அரசியல் கட்சிகள் அப்போதைக்கு தகுந்த மாதிரி யாரையாவது ஊடுருவ வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம திமுகவில் திருப்பூரில் இருக்கிற எம்எல்ஏ சொன்னாரே, உங்களால் தான் நான் ஜெயிச்சேன்னு துளுக்கன் மத்தியில் போய் நம்ம பேசலையா? அப்படி இப்படி அவங்களால மட்டும் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் அவர்? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ இந்த மாதிரியான போலிகள் எல்லாம் தடுக்கப்படும். ஒரு எலெக்ஷன்லேயுமே வந்து ஒரு க்ளீன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால அதே போல் இப்போ பாருங்கள், சிட்டிசன் அப்படிங்கிற இடத்துல எந்த ஊர், பர்த் பிளேஸ், சிட்டிசன் அப்படின்னு வர இடத்துல வேற ஒரிஜினல் ஐடென்டிட்டியில் வேற வந்து அது இங்கேயே காமிச்சு ரிஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்ததுன்னா இன்னைக்கு பல பேர் போட்டியிட முடியாமல் கூட போகலாம். இதுக்கெல்லாம் இது உதவும் என்பதால் இதை நம்ம வந்து வரவேற்கணும். அந்த ஃப்ராடுத்தனம் அப்படிங்கிறது குறையும். எல்லா இதுலேயுமே சொல்கிறேன். அதாவது ஒரு நேரில் வந்து ஒரு வேட்பாளர் மனு தாக்கல் பண்ண வரத்துக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த குளறுபடிகளும் மொத்தமாகவே முடிந்துவிடும். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மேலதாளம், பட்டாசு இதெல்லாமும் நடக்காது. அதனால் அமைதியான முறையில் இந்த விஷயங்கள் நடக்கும் என்பதால் இது வந்து வரவேற்கத்தக்கது. எலெக்ஷன் கமிஷன் இப்போ பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்துமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கிறது. நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.